வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு அருமையான உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய மனமுள்ள ஒரு அருமருந்து, திருமருந்து, நறுமருந்து, நல்மருந்து, நாணய மருந்து, உத்தமமான மருந்து இந்த பதிவு அப்படின்றத நான் சொன்னது எவ்வளவு உண்மைன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தயவுசெய்து பாருங்கள். நமக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணமே எண்ணங்கள். எண்ணங்களை எடுத்து கையாளும் போது தேவையில்லாத விட்டுட்டு தேவையுள்ளதை சரி பண்ணுறதுக்கு புறத்தில், அதாவது என்வாயர்மெண்ட்டில், அதாவது சூழ்நிலையை சந்தித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு அருமையான தீர்வு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் இதை ஒரு 100 முறை அல்ல 200 முறை பரிசீலனை பார்த்து முடியும்னு தெரிஞ்ச பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். தயவுசெய்து பாருங்கள். நல்லா இருந்தால் பகிர்ந்துக்கங்க, நல்லா இல்லைன்னா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு வாருங்கள், உண்மையான விடிவு காலத்துக்கு போவோம். இந்த கதை ஒரு பாஸ்வேர்டு அல்லது பஸ்வேர்டு அல்லது ஒரு தீர்வுக்கான வழி. எப்படி லார்ட் புத்தா தன்னுடைய சிஷ்யர்களை சேர்ந்து மார்னிங் வாக்குக்கு போகும்போது வழியில் ஒரு மாம்பழக்காரனை சந்திக்கிறாரு. காலை 6 மணி இருக்கும். மாம்பழ வியாபாரி பல வகையான மாம்பழங்களை வச்சுக்கிட்டு வியாபாரத்துக்கு காத்திருக்கும்போது புத்தா சிரிச்ச முகத்தோட மாம்பழக்காரர்கிட்ட போய் நிற்கிறாரு. வெரைட்டி மாம்பழங்கள், ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட இடத்துலேருந்து வந்த மாம்பழங்கள். ஒவ்வொரு மாம்பழமும் எடுத்து மோந்து பார்த்து பேர் என்ன, என்ன விலை அப்படின்னு கேட்டு ஒரு அரை மணி நேரம் மாம்பழ வியாபாரி கூட மாம்பழத்தை பற்றி பேசி முடித்த உடனே மாம்பழ வியாபாரி என்ன நினச்சாரு, பெரியவர் புத்தா கூட 40 பேர் வந்திருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோ வாங்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே ஐயா எத்தனை கிலோ பேக் பண்ணணும்னு கேட்குறாரு. புத்தா சிரிச்ச முகத்தோட ஒன்றும் தலையை இந்த பக்கம் ஆட்டும்போது வேணாம்னு சொல்ல மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஐயா ஒரு 5 கிலோ. திருப்பி மௌனமாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு தலையை திருப்புறாரு. 2 கிலோ. அதுக்கும் வேணாம்னு சொல்கிற மாதிரி தலையை திருத்த உடனே கோபம் வந்துருச்சு. யாருக்கு? வியாபாரிக்கு. என்னையா இது, நீ புத்தான்னு சொல்கிற, உன்னைய பற்றி பெருமையாக பேசுகிறாங்க, உன்னைய மாதிரி ஆளெல்லாம் வந்து காலையில் முத போனியை அந்த கெடுத்துட்டேயா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. புத்தா சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் சொல்லலை. ஆனால் பக்கத்தில் இதை பார்த்துக்கிட்டு இருந்த சிஷ்யர்களுக்கு தாங்கலை. ஐயோ, என்னுடைய குருவை, எங்களுடைய கடவுளை இது மாதிரி அவமரியாதை பண்ணுறேன்னு அடிக்க போகிறாங்க. அடிக்க போன உடனே இவர் அவங்க தடுத்து நிறுத்தி வாங்க ஆசிரமத்துக்கு போகலான்னு கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லி எல்லாம் திரும்புகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன பின்னால் சத்தம் ஒன்று வரலன்னு திரும்பி பார்க்குறாரு லார்ட் புத்தா. சிஷ்யர் எல்லாமே தூரமாக நின்ட்டாங்க. நின்ன உடனே கையை அசைச்சு வாங்கன்றாரு, வரமாட்டேங்கிறாங்க. திருப்பி கூப்பிட்றாரு, வாங்கின வரமாட்டேங்கிறாங்க, வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அவர் கூப்பிட வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க. புத்தா பார்த்தாரு, சிஷ்யன் இல்லாத குரு என்ன பண்ணுறது, கடவுளில்லாத பக்தன் என்ன ஆகும்னு தெரியும் அவருக்கு. உடனே அவர் திரும்பி வந்து வாங்க ஆசிரமத்துக்கு போய் பேசுவோம். இல்லைங்க ஐயா, நீங்கள் எந்த தவறும் பண்ணாமல் மாம்பழத்தை பார்த்து பேசி விலை கேட்டு வாங்கலைன்றதுக்கு காரணம் இருக்கலாம். ஆனால் உங்களை திட்டுறதில் காரணமே இல்லை. உங்களை திட்டினவனை நாங்கள் அடிக்க போனதுக்கு நீங்கள் ஏன் தடுத்துன்னு தெரியுங்க, பதில் சொல்லுங்கள். அப்போ புத்தா சொல்கிறாரு, வாங்க ஆசிரமத்துக்கு போவான்னு சொல்கிறேன். சொன்னாத்தே வருவன்னு அடம்பிடிக்கிறாங்க. சரி, வழி இல்லாமல் புத்தா சொல்கிறாரு, மாம்பழக்காரன் மாம்பழத்தை விற்றாயா, சரியா? விற்ற மாம்பழத்தை வாங்கினா மாம்பழம் நம்மளுது, விற்ற மாம்பழத்தை வாங்கினா மாம்பழம் நம்மளை சேர்ந்தது, வாங்கலைன்னா மாம்பழக்காரனை சேர்ந்தது. அவன் என்னை திட்டினதை வாங்கினா என்னது, வாங்கலைன்னா அவனுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரோ இது சொன்னாலும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத நீங்கள் எடுக்க வேண்டாம். அவன் வேலையை அவன் செஞ்சான், என் வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டன் ஆகிட்டாங்க. இவ்வளோ பெரிய உலக மகா தத்துவத்தை 5 செகண்டில் சொல்லிட்டாரே ஆகான்னு சொல்லி அப்படியே அவங்க உருகிட்டாங்க.
என்ன திருப்பி சொல்கிறாரு, நமக்கு சம்மந்தம் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் திட்டினாலும், நம்மளை குறை சொன்னாலும், வழக்கு சொன்னாலும், உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அதை எடுத்துக்கிற வேண்டாம். எடுத்துக்கிட்டால் தானே உங்களுக்கு உள்ள பாதிப்பு வரும், எடுக்க வேண்டாம்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ கேட்டார் அவர், சொல்லுங்கள், இப்போ அவங்க திட்டினதை யார் எடுத்துக்கிட்டாங்க? சீசர்லாம் தலைகுனின்னு சொன்னாங்க, நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் எடுத்துக்கிட்டதுனால வேதனைப்பட்ட, நான் எடுக்காதனால வேதனைப்படலை. இன்றைக்கி இருந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களை யாராவது குறை சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லைன்னா மேங்கோன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. மனைவி திட்டா காரணம் இல்லாமல் என்ன சொல்லணும்? மேங்கோ மேங்கோ. உங்கள் உயரதிகாரி எந்த தவறும் செய்யாத உங்களை திட்டுறாரு, அப்போ என்ன சொல்லணும்? மேங்கோ மேங்கோ. வெளியே சொல்லக்கூடாது, உள்ளே சொல்லிக்கணும். ஏன்னா அவர் கேட்டாலும் என்னடா மேங்கோ மேங்கோன்னு திருப்பி உங்களை ஏதாவது கடினமாக திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார். அதனால் யாராக இருக்கட்டும், உங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தில் மூக்க போடாமல் மேங்கோ மேங்கோ. இந்த மந்திரத்தை நீங்கள் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்குறதுக்கு மேங்கோ மந்திரம் பயன்படும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பலன் இருக்கும். நிச்சயமாக இந்த அருமருந்து அல்லது இந்த மந்திரம் நல்லா வேலை செய்யும். எனக்கு வேலை செய்யுது, என் நண்பர்களுக்கெல்லாம் வேலை செய்யுது. மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் இருக்க நான் இந்த மந்திரத்தை சொல்லி நிறையா பேருக்கு வழி காமிச்சிட்டேன். நீங்களும் வழியை பின்பற்றி நல்லா இருந்தால் யூஸ் பண்ணி நலம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் வாழ்க, எல்லாமும் வாழ்க.